Hi students and friends. So this is Mithun Kumar, biology trainer. So today we are going to see about how it is amazing to see an organism can able to reproduce and another organism of its own kind. It is a special accolade to the life of an organism. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஆர்கனிசம் தன்னை மாதிரியே ஒரு இன்னொரு ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறப்ப நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஹெரிடிட்டி அப்படின்றது. வாட் இஸ் கால் ஹெரிடிட்டி? ஸோ ஹெரிடிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆர்கனிசம் அப்படிங்கிறது எப்படி தன்னை மாதிரி இன்னொரு ஆர்கனிசம் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதை பற்றி பேசுறது என்ன அப்படின்னு பார்த்தா ஹெரிடிட்டி. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா another is known as inheritance. ஹேர் அப்படின்னா என்ன அப்படின்னா வாரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேரண்ட்டோடைய கேரக்டர்ஸ், இப்போ ஃபாதர் அண்ட் மதர், ஸோ அவங்களுடைய கேரக்டர் எப்படி தன்னுடைய ஆஃப்ஸ்பிரிங்க்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த ஹையருக்கு, அது மாதிரி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது மூலயமா எப்படி அந்த கேரக்டர் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கறது பேர் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அதை தொடர்ந்து இப்போ வேரியேஷன், இப்போ பிறக்கக்கூடிய குழந்தை இப்போ டாட்டா மாதிரி அப்படி அவரை மாதிரி டிட்டோவா ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கிறது கிடையாது. ஸோ ஆனால் அது ஃபாதருடைய கேரக்டரும் மதருடைய கேரக்டரும் மேபி ரெண்டு பேரோட கேரக்டரும் என்ன பண்ணும் அப்படின்னா சேர்ந்து ஒரு குழந்தையோட கேரக்டர்ஸ், அதில் அப்பியரன்ஸ், அது ஃபினோடைப், அது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பர்டிகுலர் ஒரு சன்னோ இல்லை டாட்டரோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஈவன் சிப்ளிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வேரியேஷனை பற்றி படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோன் அஸ் அதை தொடர்ந்து வரக்கூடிய வேரியேஷன். அந்த வேரியேஷன் எதனால வருது? பிகாஸ் ஆஃப் ரீகாம்பினேஷன், பிகாஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், பிகாஸ் ஆஃப் த ரீஷப்ளிங் ஆஃப் த குரோமோசோம். ஸோ டூரிங் த கிராசிங் ஓவர், ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த குரோமோசோமல் செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த வேரியேஷனை கொண்டு வருது. ஸோ இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்கனிசத்துக்கும் ஒரு கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. அதுக்கு பேர் பிளாய்டி நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது மூலயமா தான் ஒரு வேரியேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் அன் ஆர்கனிசம், ஹவு இட் இஸ் இன்ஹெரிட், how the heredity is transmits from parents to progeny, வேரியேஷன்ஸ் எப்படி வருது, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத படிக்கிறது தான் இட்ஸ் நோன் அஸ் ஜெனடிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீன் அப்படிங்கிறது குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேர் லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோக்கஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா there is enormous number of genes it's seen on the chromosome. ஸோ அந்த ஜீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it take up a special function to perform. ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர், ஐ கலர், ஹேர் கலர்ஸ், கர்லி ஹேர், டாமினன்ட் கேரக்டர், ரெசசிவ் கேரக்டர்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறது ரூல் ஓவர் பண்ணுது. அந்த ஜீன்ஸ் குரோமோசோம்ல எந்த இடத்துல இருக்குன்றதை பார்க்கறது பேர் லோக்கஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் அந்த காலத்துலேருந்தே செஞ்சுட்டு வந்தாங்க. ஜெனடிக்ஸ் இஸ் நாட் நியூ ஃபார் த ஹியூமன் ரேஸ். இதில் பார்த்தீங்க ரெண்டு விஷயம், ஒன்று ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன், another is known as டொமஸ்டிகேஷன் அப்படின்ற ரெண்டு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன்? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பஞ்சாப்ல உருவான என்ன அப்படின்னா சஹிவால் கவ் அப்படிங்கிறது இட் இஸ் a வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சஹிவால் அப்படிங்கிற இந்த பஞ்சாப் இருக்கக்கூடிய அந்த கவ் அப்படிங்கிறது இட் வாஸ் கேம் ஃப்ரம் த ஆக்சுவலாக வைல்டு டைப். ஸோ வைல்டு டைப்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து அதை ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் மூலிமா டொமஸ்டிகேட் பண்ணி ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ரியேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய டேஷன் ப்ரீடாக இருக்கலாம். ஸோ என்ன அந்த டாக் ப்ரீட் ஃபுல்லாக பிகாஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னா இட் வாஸ் டிரைவ் ஃப்ரம் த உல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸுமே என்ன அப்படின்னு பார்த்தா இட் வாஸ் டிரைவ் ஃப்ரம் த வைல்டு டைப் அண்ட் இட் வாஸ் டொமஸ்டிகேட்டட் அண்ட் இட் வாஸ் ரீரிங். ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அண்ட் டொமஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, காலங்காலமாக செஞ்சுட்டு வந்தாங்க. இது ஒரு படிப்பாக தொகுத்து வளர்கிறதா இட்ஸ் நோன் அஸ் ஜெனடிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனடிக்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய சயின்டிஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சொல்கிறேன், லைக் பிகெட்ஸ் லைக். ஸோ லைக் பிகெட்ஸ் லைக் அப்படிங்கிற ஒரு இடியம் ஃப்ரேசஸ். இப்போ நம்ம யார் மாதிரி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி தான் இருப்போம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா மாதிரி இருக்க மாட்டோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைக் பிகெட்ஸ் லைக் அப்படின்னா ஸோ நம்ம குழந்தைங்க நம்மள மாதிரி தான் ரிசம்பிளன்ஸ் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஆஃப்ஸ்பிரிங் அப்படிங்கிறது ரிசம்பிள்ஸ் அ பேரண்ட், அதுக்கு பேர் தான் லைக் பிகெட்ஸ் லைக். ஸோ இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டி ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி லைக் பிகெட்ஸ் லைக். ஸோ குழந்தை அப்படிங்கிறது ஆஃப்ஸ்பிரிங் அப்படிங்கிறது இட் இஸ் ரிசம்பிள் த பேரண்ட் ஆஃப் போத் இட் மேட்டர்னல் ஆஸ் வெல் அஸ் பேட்டர்னல். ஸோ அம்மாவே அப்பாவே என்ன பண்ணும் அப்படின்னா ஒத்து
இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரேஸ் உள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த போஸ்ட் மெண்டலின் டிஸ்கவரி அண்ட் ப்ரீ மெண்டலின் டிஸ்கவரி ரெண்டாக பிரிச்சிருக்கிறேன். இதில் ப்ரீ மெண்டலின் டிஸ்கவரி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா மெயினாக அவங்க எதை பற்றி அதிகமாக எம்பசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ். பிளெண்டிங் அப்படின்னு என்னதுப்பா, இட் இஸ் நோன் அஸ் மிக்சிங் அப் அப்படின்னு அர்த்தம். இந்த மிக்சிங் அப் ஆஃப் கேரக்டர்ஸை பற்றி தான் ரொம்ப அதிகமாக இதில் பேசியிருக்கிறாங்க. இந்த மிக்சிங் அப் ஆஃப் கேரக்டரில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரியேஷன். இது மட்டும் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிகாஸ் காட் கிரியேட்டட் த வேர்ல்ட் அப்படின்னு ஃபாதர் சாரஸ் அப்படிங்கிறவர் இது அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா காட் கிரியேட்டட் த வேர்ல்ட் அப்படிங்கிற மெயினாக அந்த ஒரு தீம் சொல்கிறாரு. ஸோ கடவுள் உலகத்தை கிரியேட் பண்ணாரு. இஃப் தெர் இஸ் நோ எனி சயின்டிஃபிக் ப்ரூஃப் வி கேன் பிலீவ் ஒன்லி பை த ஃபெய்த். ஸோ எந்த ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நம்புறது ஈவன் இஃப் யூஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் நேச்சராக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கடவுளை கிரியேட் பண்ணாரு ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடம் அண்ட் ஈவ்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூமன் கிரியேட் ஆனாங்க வந்து என்ன அப்படின்னா கிறிஸ்டியனிட்டிலையும் சுஷ்ருதா அப்படிங்கிற அந்த மனு அண்ட் ஸ்மித்ரா அப்படிங்கிற வந்து ஒரு ஹியூமன்லேருந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பிரம்மர் கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஹிந்துஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்புறாங்க. ஸோ ஆடம் அண்ட் ஈவ்லேருந்து உருவானாங்கிறது இஸ்லாம் as well as கிறிஸ்டியானிட்டி போத் ஆர் அக்செப்டிங். ஸோ அந்தந்த ஆர்கனிசம் அந்தந்த உயிரினங்கள்லேருந்து என்ன பண்ண தோற்றுவிக்கப்பட்டது தவிர இட் இஸ் நாட் லைக் வந்து ஒரு ப்ரைமேட்லேருந்து ஒரு ஹியூமன் எவால்வ் ஆனா அப்படிங்கிறது அந்த கான்செப்ட்டுக்கு ரொம்ப எகெயின்ஸ்டானவங்க யார் அப்படின்னா ஸ்பெஷல் கிரியேஷன் தியரி. இட் வாஸ் ப்ரொபோஸ் பை ஃபாதர் சாரஸ் அண்ட் ஈவன் டில் டவுன் மெனி பீப்புள்ஸ் ஆர் பிலீவிங் ஈவன் மீ டூ. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் தியரி அப்படிங்கிறது இட்ஸ் மாய்ஸ்ட் வேப்பர் அண்ட் ஃப்ளூயிட் தியரி. இந்த மாய்ஸ்ட் வேப்பர் அண்ட் ஃப்ளூயிட் தியரி அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் இந்த மாய்ஸ்ட் வேப்பர் ஹியூமன் பாடியிலேருந்து ஒரு மேலோட பாடியிலேருந்து ஒரு மாய்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன ஒரு வேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எமிட் ஆகிறதாகவும் அந்த எமிட் ஆகிற வேப்பர் அப்படிங்கிறது ஃபீமேல் பாடிக்குள்ளே போய் ஒரு எம்ப்ரியோ உருவாகிறதாகவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தகோரஸ் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ மாய்ஸ்ட் வேப்பர் அப்படிங்கிறதோட தொடர்ந்து ஃப்ளூயிட் தியரி அப்படிங்கிறது சரி சொல்கிறேன். எம்போடசல்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மேல் பாடியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் அப்படிங்கிற நியூட்ரிஷியஸ் ஃப்ளூயிட் that create the embryo in the female body. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் ஃப்ளூயிட் தியரி. மாய்ஸ்ட் வேப்பர் அண்ட் ஃப்ளூயிட் தியரி அப்படிங்கிறது காம்பினேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஆர் ஏபயோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு தியரி. இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அண்ட் ஏபயோஜெனிசிஸில் என்ன சொல்கிறாங்க, உயிரினங்கள் வந்து தானாக உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா அதை சேரும் செகதியில் இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா எர்த்வார்ம் வருது, கிராஸ் ஓப்பர், அப்புறம் மஸ்கிட்டோ அப்படிங்கிறது, சாலமண்டர், ஃப்ராக் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மட்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகுது அப்படின்னு சொல்றது என்னது ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் டினோவா. ஸோ டினோவா அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க. டினோவா அப்படின்னா ஃப்ரெஷ் ஃப்ரம் த பிகினிங். ஸோ ஒரு புது ஆர்கனிசம் ஒரு பிகினிங் என்ன பண்ணும் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் லிவிங்ல இருந்து ஒரு ஆர்கானிக் மேட்டர் இருந்து ஒரு லிவிங் ஆர்கனிசம் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஏபயோஜெனிசிஸ். லைஃப் ஆரிஜினேட் ஃப்ரம் த நான் லிவிங் மேட்டர். ஸோ அதுலேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு அழுகுன வந்து ஒரு வந்து மட்டன் இதுலையோ அதில் நியூட்ரிஷியஸ் மட்டன்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் இருந்தால் அதில் மெகாட்ஸ் லார்வா என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து என்னதுன்னா ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஜெனிசிஸ் அப்படிங்கிற தியரி. ஸோ இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனுக்கு ரொம்ப டெட் அகேன்ஸ்ட் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர். ஸோ ஆர்கனிசம் அப்படிங்கிறது a spark of organism was originated only by the parents. ஸோ இந்த பேரண்ட்ஸ் மூலிமா மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனிசம் உருவாகுமே தவிர ஆர்கனிசம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் இன் டினோவா மெத்தட் ஆஃப் ஃப்ரம் நான் லிவிங் சப்ஸ்டன்ஸ்லேருந்து என்ன பண்ணுறதில்ல ஆர்கனிசம் உருவாகிறது இல்லை அப்படிங்கிறத லூயிஸ் பாஸ்டர் தன்னுடைய ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க் மூலம் ப்ரூவ் பண்ணுறாரு. அவர் அந்த ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராத் எடுத்துட்டு அந்த ப்ராத்தை ஹீட் பண்ணுறாரு. ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய வந்து வேப்பர் அப்படி கண்டென்ஸை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூ ஷேப் டியூபை அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் பண்ணிடுது. ஸோ அதை என்ன பண்ண எந்த ஒரு மைக்ரோப்ஸும் உள்ளே என்ட்ரு ஆக முடியாது. இது 1 வீக் செட்டப்பை வந்து பார்க்குறப்ப அதுக்குள்ளே அந்த ப்ராத்தில் எந்த ஒரு ஸ்வாமிங் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசமும் வளரல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்வான்னஸ்க்கு பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது என்ட்ரு ஆகி அந்த ப்ராத்தில் ஒரு ஸ்வாமிங் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா ஒரு ஆர்கனிசம் அப்படின்னு உருவாச்சுன்னா அது கண்டிப்பாக பேரண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். எந்த ஒரு ஆர்கனிசமும் தானாக உற்பத்தி ஆகிறது இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. லசரோஸ் பெலான்சனையும் அதே சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜாரில் எடுத்துக்கிறாரு. ஒரு பாயில்டு மீட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 ஜாரில் என்ன பண்ணுறாரு அந்த மீட்டை போட்டுக்கிறாரு. ஒரு ஜாரை வந்து ஹி லெஃப்ட் ஓப்பன் அண்ட் இன்னொரு ஜார் என்ன பண்ணுறாரு ஹி கவர்ட் வித் பாஸ்பல் மெம்பரேன் அண்ட் another jar is covered with a muslin cloth. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மஸ்லின் கிளாத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்செக்ட் உள்ளே போக ட்ரை பண்ணிச்சு. உள்ளே போக முடியாதனால எக்கு மேலே அந்த நெட்லேயே என்ன பண்ணும் அப்படின்னா லே பண்ணிருச்சு. அந்த எக்கு ஃபியூ எக்ஸ் கீழே விழுந்து ஃபியூ மெகாட்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு உருவாச்சு. ஓப்பன் ஜாரில்
நிறைய மெகாட்ஸ் உருவாச்சு. ஏன்னா ஃப்ரீலி தட் மதர் ஃப்ளைஸ் கேன் என்டர் இன் டு த that flesh and it lay the eggs on the nutrient flesh. அந்த மீட்டில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக் லே பண்ணிடுது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ண நிறைய மெகாட்ஸ் வந்துச்சு. ஆனால் எந்த இடத்துல மெகாட்ஸ் உருவால அப்படின்னா பார்ச்மென்ட் மெம்பரேனில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் மெகாட்ஸ் உருவால. பிகாஸ் there is no way that flies can enter into that jar. ஸோ அப்போ அது என்ன பண்ணி there is no megot was produced. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரெவல்யூஷன், ஒரு ஓப்பனிங் கொடுத்துச்சு. ஒரு ஆர்கனிசம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு என்ன தேவை? கண்டிப்பாக ஒரு பேரண்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ பேரண்ட்ஸ்லேருந்து தான் ஒரு ஸ்பார்க் ஆஃப் ஆர்கனிசம் வாஸ் ஆரிஜினேட்டிங் அப்படிங்கிறத சொன்னது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோஜெனசிஸ் தியரி. இந்த பயோஜெனசிஸ் தியரி அப்படிங்கிறது இட் இஸ் டாக்கிங் அகேன்ஸ்ட் டு த ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் ஆர் இட் இஸ் நோன் அஸ் ஏபயோஜெனசிஸ்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஃப்ளூயிட் தியரி. இது அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து என்ன அப்படின்னா ஒரு விமன் சாவனிஸ்ட் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் கிவிங் அ மார்க், ஹையர் மார்க் டு த மேல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரிஸ்டாட்டில் சொல்றாரு இந்த மாதிரி மேல் பாடியிலிருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளூயிட் அப்படிங்கிறது இட் இஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ், இட் இஸ் a குட் பிளட் அப்படின்னு சொல்றாரு. ஃபீமேல் பாடியில் இருக்கக்கூடியது வந்து இட்ஸ் a பேட் பிளட் அப்படின்றாரு. when this good blood mixed with the bad blood it will coagulate. இது என்ன பண்ணும்? coagulate ஆகி ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் பிளட் தியரி அப்படிங்கிறது. ஸோ எபிஜெனசிஸ் அப்படிங்கிற தியரியை வந்து அதை கொடுக்குறாரு. இதுக்கு நியூ ஃபார்மேஷனிசம் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுக்குறாங்க. நியூ ஃபார்மேஷனிசம் அப்படிங்கிற நேம். ஸோ இது யூனிவர்சலி அக்செப்டட் பை வந்து ஆல் த கண்ட்ரிஸ். என்ன அப்படின்னா ஃபங்கை, ஆல்கே, இல்லை வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆர்கனிசம், மேமல் எதுவாக இருக்கட்டும் அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் டென்ஸ் டு ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம், சீட் ஆர் எக். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போஸையோ என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகுது. அந்த ஸ்போஸ் அப்படிங்கிறது தட் மிக்ஸ் டுகெதர் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் ஜைகோட். இந்த ஜைகோட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா தட் அண்டர்கோ எம்ப்ரியோஜெனசிஸ் அண்ட் ஃபார்ம் எம்ப்ரியோ. அண்ட் எம்ப்ரியோஜெனசிஸ் வந்து இந்த ஆர்கனோஜெனசிஸ் போகுது. இந்த மாதிரியான டிஃபரன்ஷியேஷன், சீக்வன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் மூலமா ஒரு ஆர்கனிசம் உருவாகுது. ஸோ கேஸ்ட்ரிலேஷன், நியூரலேஷன் இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ்ல இருந்து ஒரு டிஃபரன்ஷியேஷன் போய் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆர்கனிசம் உருவாகுது அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த உல்ஃப் சொன்ன எபிஜெனசிஸ். இட் வாஸ் வைட்லி அக்செப்டட், யூனிவர்சலி அக்செப்டட் பை ஆல் த சயின்டிஸ்ட். ஸோ இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இட் இஸ் நோன் அஸ் ஹோமின்குலஸ், அனதர் இஸ் நோன் அஸ் ப்ரீ ஃபார்மேஷன் தியரி. ஹோமின்குலஸ் அண்ட் ப்ரீ ஃபார்மேஷன் தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஸ்பெர்முக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு மைன்யூட் மினிஸ்கியூல், ஒரு மைன்யூட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் வந்து என்ன பண்ணியிருப்போம் உட்காந்துருப்போம். அந்த ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய ஹியூமன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்குக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகி ஸோ ஒரு ஆர்கனிசமாக உருவாகுது அப்படின்றாங்க. ஓவிஸ்ட் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு ஒரு மைன்யூட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஓவம்லையும் இருக்கும் அப்படின்னு ஓவிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறது சொல்கிறாரு. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கிவ்ஸ் ரைஸ் டு த யங் ஒன் அப்படின்னு. ஸோ ஸ்பெர்மில் அந்த யங் ஒன் இருக்கா இல்லை எக்கில் இருக்குதா, ரெண்டுலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா லினேயஸ் அப்படிங்கிறவர் பிளான்ட்லையும் ஒரு அனிமல்ஸ் என்ன பண்ண கிராஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு புது ஹைப்ரிட் உருவாகுது. அப்போ அந்த ஹைப்ரிட் உருவாகிறதுக்கு போத் மேட்டர்னல் ஆஸ் வெல் அஸ் பேட்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு லினேயஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோமின்குலஸ் அண்ட் ப்ரீ ஃபார்மேஷன் தியரியில் ஸோ ஸ்பெர்முக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் மினிஸ்கியூல், ஒரு மினியேச்சர் ஆஃப் ஹியூமன் இருக்கிறான். அவன் அந்த எக்குக்குள்ள என்ன பண்ணுறான் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறான். ஸோ ஒரு எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. அந்த எக்குக்குள்ள ஒரு மினியேச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னது ஓவிஸ்ட். ஸோ ரெண்டுமே போத் ஆர் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொன்னது லினேயஸ். ஸோ அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a kind of riddle for Darwin who explained the natural selection theory. ஸோ டார்வினுக்குமே ஒரு பெரிய ஒரு பசிலாக தான் இருந்தது. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஸோ அவர் எதை அதிகமாக நம்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he believed pangenesis theory. ஸோ பேன் ஜீன்ஸ் ஆர் ஜெம்யூல்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்மால் ஜெம்யூல்ஸ் ஆர் பேன் ஜீன்ஸ் அப்படிங்கிறது பாடியில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அது ஒவ்வொரு ஆர்கனை என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஜெம்யூல்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்கனுக்கு இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்டிஸ்லையோ இல்லை ஓவரிலையோ அசம்பிள் ஆகி ஒரு புது ஆர்கனிசம் என்ன பண்ணும் அப்படின்னா டெவலப் ஆகுது அப்படிங்கிறது யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேன்ஜெனசிஸ் தியரியில் சொல்கிறாங்க. டார்வின் அது ரொம்ப அதிகமாக நம்பினார், அதை சப்போர்ட்டும் பண்ணார். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்த மெஜாரிட்டி ஆஃப் த தியரி ஃபுல்லாக பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமின்குலஸ், ப்ரீ ஃபார்மேஷன் தியரி, தென் மாய்ஸ்ட் பேப்பர் தியரி, பாடி ஃப்ளூயிட் தியரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எபிஜெனசிஸ் தியரியில் எல்லாமே என்னது அப்படின்னா இட்ஸ் மிக்சிங் அப், பிளெண்டிங் அப் அப்படின்னு. ஆனால் அந்த பிளெண்டிங் அப் அப்படிங்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் பிளெண்டர் அப்படின்னு யார் சொல்கிறா? அகஸ்ட் வெய்ஸ்மேன் சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய பாஸ்டுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்ட் வெய்ஸ்மேன் சொல்கிறாரு ரெண்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு ரேட் எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தா இஸ் கட் த டெய்ல் ஆஃப் த மைஸ்
ஸோ ஃபார் 20 more than 20 generation 21 generation to 22 generation. ஸோ ரெண்டையும் ப்ரீட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெய்லெஸ் ரேட் வரும்னு எதிர்பார்க்குறாரு பேரண்ட் மாதிரி. ஆனால் பிறகக்கூடியது எல்லாமே நார்மல் டெய்லில் தான் பிறந்துச்சு. அப்போ பிளெண்டிங் அப்படிங்கிறது அங்கே நடக்கல. ஸோ அப்போ பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் நீங்கள் எப்படி கரெக்ட்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் வாதம் செய்கிறாரு. ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் பிளாக்குக்கும் அமெரிக்கன் ஒயிட்டுக்கும் மேரேஜ் பண்ணாங்கன்னா பிறகக்கூடிய குழந்தை முல்லடோஸா ஏடாப்படி இன்டர்மீடியட் கலர்ஸில் பிறந்தா அது பிளெண்டிங் தியரி. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த குழந்தைங்க பியூர் பிளாக்காகவும் இல்லை பியூர் ஒயிட்டாகவும் பிறகுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாத்தையும் நடக்கலையே அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸுக்கு பெரிய முரண்பாடாக ஒரு பெரிய டெட் அகேன்ஸ்ட் இருக்கக்கூடிய அட்டாவிசம் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த அட்டாவிசம் கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டெய்லோட பிறகுது. ஸோ அந்த வால் உள்ள குழந்தை அப்படிங்கிறது யாருக்காக பிறக்குமா? அப்பா அம்மாவுக்கு வால் கிடையாது. பட் இட் மே பி த கேரக்டர் ஆஃப் த ancestor or forefather, so which was not actually occurred from the parent but 4 or 5 generation முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன பண்ணும் ரீஅக்கர் ஆகுது குழந்தைக்கு அப்படின்னா அதுக்கு பேர் அட்டாவிசம். ஸோ இந்த அட்டாவிசம் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் த பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பிகாஸ் கோயிங் டு அப்டேட் சீக்வன்ஸ் ஆஃப் செவரல் சாப்டர்ஸ் இன் ஜெனடிக்ஸ். இப்போ நம்ம பார்த்தது ப்ரீ மெண்டலியன். அடுத்து மெண்டலியன் டிஸ்கவரிஸில் வாட் இஸ் டெர்மினாலஜிஸ் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் தட் யூ ஷுட் ரிமெம்பர். ஸோ அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ட்ராக்ஷன், இன்டர்ஜெனடிக் இன்ட்ராக்ஷன், இன்ட்ராஜெனடிக் இன்ட்ராக்ஷன், அந்த ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்ஸ்லையும் இல்லை எக்ஸாம்பிள்ஸ் பாட்னி ஆஸ் வெல் அஸ் ஜுவாலஜி. ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த cytogene inheritance அப்படிங்கிறது. ஸோ MTA gene inheritance and what is called the CP gene inheritance. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to go a deep insight in the genetics and it will be very useful. இந்த genetic sequence உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீட்லியும் சரி இல்லை வந்து உங்கள் HSCலையும் சரி ரொம்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டட் ஒரு நால்டு சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this kind of genetics. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஸோ இந்த ஜெனடிக்ஸில் ஒரு கைண்ட் ஆஃப் எந்துவை ஒரு கஸ்டோவை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.